ஹலோ எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே. இன்னைக்கு வீடியோல நம்ம லீஃப் எப்படி வரையறது அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ பேப்பர் நான் வெர்டிகலா ஸ்கெட்ச் புக் வெர்டிகலா வச்சிருக்கிறேன். ஸோ நான் போடுற மாதிரி நீங்க பென்சில்ல அதே போலவே அவுட்லைன் குடுத்துருங்க. எந்த மாதிரி போட்டிருக்கேன்னு பார்த்துட்டு குடுங்க. நான் வீடியோவ கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணனால நீங்க செட்டிங்ஸ்ல போயிட்டு ஸ்லோ பண்ணிட்டு கரெக்ட்டானதுல பண்ணுங்க. மெதுவா ஒவ்வொரு ஸ்டெப்பா பண்ணுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம இதில ட்ரா பண்றதும், கலர் பண்றதும் இதில சொல்லிக் குடுத்துருக்கிறேன். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கரெக்ட்டா பாருங்க. இது கொஞ்சம் ரியலிஸ்டிக் லீஃப் அந்த பேட்டர்ன் வரும். ஆயில் பேஸ்டல்ல தான் நம்ம பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் எந்த மாதிரி 3 லீஃப் பண்ண போறோம். ஸோ கீழ லீஃப் குடுத்துட்டு, மேல 2 சைடும் ஸ்டெம்மோட எந்த மாதிரி வருது அப்படிங்கிறது தான் நம்ம பண்றோம். ஒரு சைடு லீஃப் கொஞ்சம் கீழ டவுன்வர்டா இருக்கு இல்லையா? ஸோ அதுக்காக அந்த வளைவு குடுத்துட்டு, ஸோ இத ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ட்ரா பண்ணதுக்கப்புறம், இப்போ ஆயில் பேஸ்ட்ல வச்சு கலர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு அந்த மேல இருக்க ஸ்டெம்க்குரியதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, பிங்க் கலர் லைட் பிங்க் இருக்கு இல்லையா? அத ஆயில் பேஸ்ட்ல வச்சு குடுத்துட்டு, அது மேல டார்க் ப்ரவுனும், லைட் ப்ரவுனும் கொஞ்சமா குடுத்துட்டு, காட்டன் பட்ஸ வச்சு அத ஸ்மட்ச் பண்ணி விட்டுர்றேன். அதுக்கப்புறம் ப்ரவுன் பென்சில் வச்சுட்டு, அத அவுட்லைனும் குடுத்துர்றேன். ஸோ ஒரு லீஃப் இது 2 பேட்டர்ன்ல ஆக்சுவலா நம்ம பண்ண போறோம். ஸோ ஒரு சைடு இப்ப என்ன பண்றேன்னா, நான் லீஃப் எடுத்திருக்கேன். கலர் பென்சில் இந்த மாதிரி அவுட்லைன் குடுத்துர்றேன். நம்ம ஆயில் பேஸ்ட்ல உள்ள கலர் பென்சில் நல்லா பிளெண்ட் ஆயி அழகா அவுட்லைன் குடுக்கலாம். ஸோ கலர் பென்சில வச்சு நான் இந்த அவுட்லைன் குடுத்துர்றேன். நான் குடுத்த மாதிரியே அதே மாதிரியே நீங்களும் குடுத்துருங்க. இப்போ நான் சாப் கிரீன் அந்த கிரீன் எடுத்திருக்கிறேன் லீஃப் கலருக்கு. சாப் கிரீனும் நம்ம லைட் கிரீனும் வச்சு தான் பண்ண போறோம். ஸோ எந்த மாதிரி ஷேடு ஃபர்ஸ்ட்டு நான் குடுக்குறேங்கிறத கவனமா பாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பண்ணுங்க. பாஸ் பண்ணிட்டு நீங்க பண்ணுங்க. கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா, அழகா வரும். ஸோ கொஞ்சம் கேப் விட்டுட்டு, ஒரு சைட மட்டும் நான் கவர் பண்ணியிருக்கிறேன். எட்ஜஸ் கவர் பண்ணியிருக்கிறேன். ஸோ பாருங்க, கரெக்ட்டா அந்த லீஃப் பேட்டர்னுக்கு உள்ள கொஞ்சம் கேப் இல்லாம குடுத்துருக்கிறேன். அப்புறம் ஒயிட் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த அவுட்லைன் அப்படியே நான் பண்ணத வச்சுட்டு அதுக்குள்ள தான் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் லைட் கிரீன வச்சுட்டு ஃபுல்லா இத கலர் பண்ணிடுறேன். எல்லா பக்கமுமே கலர் பண்ணிடுறேன். ஒயிட் ஸ்பேஸ் நான் எங்கேயுமே குடுக்கல கலர் பண்றச்ச. ஜஸ்ட் அந்த அவுட்லைன்ல மட்டும் அந்த லீஃப்க்குரிய அந்த காம்பெல்லாம் உள்ள வருதுல்ல, அது குடுத்துருக்கேன். அத ஒயிட் ஆயில் பேஸ்ட்ல வச்சு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் லெமன் எல்லோ அத வச்சுட்டு திருப்பி மேலாப்ல அத ஹைலைட் பண்றதுக்கு குடுத்துருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு பிளாக் எடுத்துமே அந்த இடத்த நான் கொஞ்சம் டார்க்கா பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணுன்ட்டு. இன்னொரு மெத்தட் என்னன்னா, டைரக்ட்டாவே நான் ஆயில் பேஸ்ட்ல வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி நான் ஷேடிங்ஸ் குடுத்துர்றேன். கீழ இருக்க லீஃப்ல டைரக்ட்டா குடுத்துருக்கேன். 2 மெத்தட்ல இப்ப நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட்டு நான் அவுட்லைன் போட்டுட்டு குடுக்குறேன். நெக்ஸ்ட் ஆயில் பேஸ்டல்ல ஷேடிங் குடுத்ததுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் நான் திருப்பி பென்சில் அத வச்சு அவுட்லைன் குடுத்துருவேன். இப்ப ஷேடிங் குடுத்ததுக்கப்புறம், திருப்பி கலர் ஃபில் பண்ணிடுறேன். நான் கலர் ஃபில் பண்ணும்போது, அந்த சாப் கிரீனையும் சேர்த்து தான் நான் ஃபில் பண்றேன். ஃபுல்லா ஃபில் பண்ணி விட்டுர்றேன். ஒயிட் ஸ்பேஸ் நம்ம ஆல்ரெடி விட்டுருக்கோம் இல்லையா? அத அப்படியே விட்டுறணும். விட்டுட்டு நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸா ஒயிட் அண்ட் எல்லோ வச்சுட்டு அத கவர் பண்ணிடுறேன். இந்த தடவ நான் கிராஸ் கிரீன் என்கிட்ட இருக்கிறனால எல்லோக்கு பதிலா கிராஸ் கிரீன் வச்சுட்டு அத கவர் பண்ணிடுறேன். அப்புறம் கொஞ்சம் பிளாக் எடுத்துட்டு எங்கெல்லாம் எனக்கு குடுக்கணுமோ கிரீன் எடுத்துட்டு அவுட்லைன் குடுத்துடுறேன் நானு. அதே சாப் கிரீன் நான் கலர் எடுத்து பண்ணியிருக்கிறேன். நான் யூஸ் பண்ற பென்சில் ப்ருஸ்டோ. இப்போ உங்ககிட்ட டாம்ஸ் இல்லாட்டினா கேமல் இல்ல ஃபேபர் காஸ்டில்ல 24 ஷேட்ஸ் இருக்கும். 24, 26 ஷேட்ஸ் இருக்கும். அந்த பென்சில் நீங்க வாங்கிக்கலாம். அதுவே போதும். நான் நெக்ஸ்ட்டு வரப்போற சீரிஸ் அதாவது வரப்போற ட்ராயிங்ஸ்ல நான் டாம்ஸ் பென்சில் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். டாம்ஸ் அண்ட் கேமல் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதில நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். எந்த மாதிரி பண்றது அப்படிங்கிறத அதையும் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் அதே போல நான் அவுட்லைன் குடுத்துட்டேன். இதுல பார்த்தீங்கன்னா, ஹைலைட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குது. சாப் கிரீன் வச்சுட்டு ஃபுல்லா எப்பயும் போல அந்த ஷேடிங் ஃபுல்லா நம்ம பண்ணிடணும். ஒவ்வொரு ஸ்டெப்பா பாருங்க. அப்பதான் வீடியோ புரியும். ஸோ நீங்க இந்த வீடியோலாம் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா, பயோல என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கு. உங்களோட ஒர்க் நீங்க அங்க ஷேர் பண்ணலாம்.
ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.